ஹலோ டிசைனர், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனை நம்ம எப்படி லைவாக கன்வெர்ட் பண்ணுறது வித்தவுட் கோடிங்கோட அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிக்மாவில் சைட்ஸ்ன்னு இருக்குது, பட் அது பெய்டு வெர்ஷனாக இருக்குது. ஆனால் அந்த வெர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டை மட்டும்தான் கோடிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ண கோடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டொமைன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஃப்ரேமர் நோ கோட் டூலாக யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் தான் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஃபிக்மாவுடைய சைட்ஸை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து நம்மளுடைய இந்த லிங்க்கை மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே கொடுத்தாலே போதும். ஸோ அதுவே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ளக்கின் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அனிமா ப்ளக்கின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. பட் இங்கே ஒரு வெப்சைட்டை நம்ம கொண்டு போய் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன வெப்சைட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bold.new அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த சைன்இன் பண்ணதை இங்கே நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண சொல்லுதுன்னா, ஃபிக்மாவில் கனெக்ட் பண்ண சொல்லுது. ஸோ ஆல்ரெடி நான் ஃபிக்மா கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபிக்மா நான் கனெக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி மட்டும் கேட்குது. நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபிக்மாவில் உங்களுடைய இந்த லிங்க்கு கேட்கும். என்னன்னா இந்த லிங்க்கு, அதாவது நான் எந்த காம்பனண்ட்டையோ இல்லை ஒரு வெப்சைட்டையோ நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அந்த ஃப்ரேமுடைய லிங்க் மட்டும் எனக்கு கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டெஸ்க்டாப். ஓகேங்களா, டெஸ்க்டாப்னு இருக்குது, டெஸ்க்டாப். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. ஸோ இது நான் கொடுத்துட்றேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல காப்பி ஆர் பேஸ்ட் அஸ்ன்னு இருக்குல்ல, இதில் காப்பி லிங்க் டு செலெக்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய லிங்க் செலக்ட் ஆகிட்டு அது காப்பி ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃப்ரம் இன்டு தி போல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ அதை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள், கோடு ஜென்ரேட் ஆகிறது உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா ஸோ அது உங்களுக்கு லைவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்ஸ் வந்த உடனே உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்ட் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிக்மாலேருந்து எடுத்து போட்டோம் இல்லையா. ஸோ அந்த லிங்க் டிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற அசட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசட்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த ஐகான்ஸ் எல்லாமே அது அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே அதை இம்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தேவையான ரியாக்டோடைய, ஸோ இது ரியாக்ட் கோடை ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த ரியாக்ட் கோடுக்கு தேவையான டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சியை அது என்ன பண்ணும், இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனோடனே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் எரர் வரும். அது அட்டெம்ப்ட் ஃபிக்ஸ்ன்னு கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்துடுச்சு. கிளியராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி, பட் அதில் இருக்கிற சில ஐகான்ஸை மட்டும் அது என்ன பண்ணியிருக்கு, அதுவாகவே ஐகான்ஸை எடுத்திருக்கு. ஸோ ஆனால் அதில் இருக்கிற அந்த கலர்ஸு, ஸோ அதில் இருக்கிற அந்த 2 டோன் கலர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அது எடுக்கலை. ஜஸ்ட் அதுவாகவே ஒரு ஐக்கானை பிக் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ், இங்கே பாருங்கள் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டோ இல்லை நீங்கள் எதனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் லைவாகவும் ப்ரோட்டோடைப்பிங்காகவும் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக யூசர்ஸ்க்கு, அதே மாதிரி கிளைண்ட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி கோடாக எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது யூஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது ப்ரோட்டோடைப்பாக நம்ம கொடுக்கும்போதும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யூசபிலிட்டி டெஸ்டிங்க்கும் நீங்கள் இது கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வெப்பேஜாக இருந்தாலும்
நீங்கள் அதையும் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் ஜென்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் மட்டும் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ சம்டைம்ஸ் எரர் வரும், அதை நீங்களாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல போய்ட்டு கோடாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டவுன்லோட் கோடுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கோடாகவே வந்துடும். இல்லைனா நான் வந்து இதை டெப்ளாய் பண்ண போகிறேன், டெப்ளாய் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு டெப்ளாய் ஆகிட்டு ஒரு சைட் ஒன்று லிங்க் ஒன்று கொடுக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு லைவான டெப்ளாய் ஆகிட்டு லைவான லிங்க் ஒன்று கொடுக்கும். அதை நீங்கள் எங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்களுடைய பேஜ்லேயே பேமெண்ட் பண்ணி உங்களோட டொமைன் ஆட் பண்ணி நீங்கள் லைவாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ், எதனா கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.